சரிகமபா டீம் பவித்ராவோட பொண்ணுக்கு சீர்வரிசை பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 வாரங்கள் மட்டும்தான் அந்த ஒரு ஷோ இருக்கும். அண்ட் இதற்கிடையில அந்த நிகழ்ச்சியில ஏகப்பட்ட முக்கியமான சம்பவங்கள்லாம் காத்திருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் டிக்கெட் டு ஃபினாலே. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்த சரிகமபா மெம்பர்ஸ் பண்ண போறாங்களாமா. அது என்ன அப்படின்னா, சரிகமபா நிகழ்ச்சியில பவித்ரா இருக்காங்க இல்லையா, பீப்பிளோட ஃபேவரட்டா மாறியிருக்காங்க. அண்ட் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினாலேயே ஷோக்கு வரக்கூடிய முக்காவாசி செலிபிரிட்டிஸ் எல்லாருமே, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் வேணா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா அவங்களோட பொண்ணுக்கு என்ன ஹெல்ப்னாலுமே பண்றேன் அப்படின்றதாங்க. மேலும் விஜய் பிரபாகரன் அவர்கள்லாம் உங்க பொண்ணுக்கு என்னோட மடியிலே காது குத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீமே பண்ண போறாங்க. அதாவது இந்த ஃபங்ஷன்லாம் இந்த டிடிஎஃப் அதுக்கப்புறம் ஃபினாலே இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் கண்டிப்பா பவித்ரா வந்து காது குத்து அப்படின்னு வைப்பாங்க. அண்ட் அந்த ஒரு டைம்ல எல்லாராலையும் போக முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு டவுட் தான். அதனால தான் இந்த செட்ல இருக்கும்போதே அவங்க பொண்ணுக்கு சீர்வரிசை மாதிரி கொடுத்துடணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸும் சரி அந்த க்ரூவும் சரி முடிவு பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால டிக்கெட் ஃபினாலே முடிஞ்ச கையோடையே அவங்களோட பொண்ணுக்கு கிஃப்ட் தர மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. குறிப்பா அவங்க பொண்ணுக்கு சீர்வரிசை தர பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அர்ச்சனா அக்கா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இது என்னோட முதல் சீர் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு செயின் ஒன்று போட்டிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜட்ஜஸ் எல்லாமே தோடு வாங்கி கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், அந்த பொண்ணுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சொல்ல முடியாது. சரிகமபாட்டின் ஒரு குட்டி காது குத்து ஃபங்க்ஷனையே அன்னைக்கு நடத்தினாலும் நடத்துவாங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதனால பவித்ரா ரொம்ப சந்தோஷமாவாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதற்கு முன்னாடி டிக்கெட் மேலே இருக்கு. யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சுந்தர்சி அவர்களுக்கு அடுத்த வருடம் அதாவது 2026 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருடமா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அஸ் அ டைரக்டரா அவர் கிட்டத்தட்ட 3 படங்களை அடுத்த வருஷம் அவர் ரிலீஸ் பண்ண போறாரு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அவர் பண்ண போற படம். எஸ், அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு. அதாவது சூப்பர் ஸ்டார் அவர்கள் கமலஹாசன் சாரோட ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி குயிக்கா ஒரு 5 மந்த்ஸ்க்குள்ள ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியால இருந்திருக்காரு. மேலும் அந்த படம் ரொம்ப ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னும் அவர் எய்ம் பண்ணியிருக்காரு. அதனால தான் சுந்தர்சி அவர்களை நாடி இருக்காரு. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரப்போகுதாமா. இது மட்டும் இல்லாம சுந்தர்சி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டா மூக்குத்தி அம்மன் 2வும் இருக்கு. விஷால் கூட சேர்ந்து மறுபடியும் ஒரு படம் பண்ண போறாரு. ஸோ இதன் மூலயமா நெக்ஸ்ட் இயர் 2026ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டரா இவர் மாறி இருக்காரு. அதாவது சுந்தர்சி அவர்கள் மாறி இருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களை முழுக்க முழுக்க ரத்தமும் சதையுமாவே கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து விலகி வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம் தந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.